மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்றது தமிழ்நாட்டின் ஒரு கட்சி என்கின்றதை விட அந்த கட்சி ஈழத்தமிழருடைய விடுதலை போராட்டத்திலும் சரி, காவிரி பிரச்சனையானாலும், முல்லை பெரியாறு பிரச்சனையானாலும், ஸ்டெர்லைட் பிரச்சனையானாலும் வைகோவினுடைய பங்கு என்பது மிகப்பெரியது. முந்தைய தலைமுறை இன்றைய தலைமுறை என்று பேசுவதற்கு இது ஒன்றும் ஒரு குடும்பம் கிடையாது, ஒரு அரசியல் கட்சி. அதுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கும். இன்றைக்கு அந்த கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி கடுமையான சங்கடங்களை சந்தித்த போதெல்லாம் வைகோவோட உறுதுணையாக நின்றவர் மல்லை சத்யா. வைகோ அவர்களுடைய அந்த எண்ணம், அந்த பேச்சு என்பது சரியானதுதான். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பணி செய்து கட்சியில் வைகோவிற்கு மிகவும் இந்த விசுவாசமாக என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஆனால் ஒரு அபிமானத்தோடு வைகோவோடு செயல்பட்டு வருபவர் தான் மல்லை சத்யா. வைகோ அவரை ஆதரித்து அவருக்காக பேசியிருப்பது என்பது பெரிய ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விடயம் எல்லாம் இல்லை. துரை வைகோ என்ன நினைக்கின்றார்? அவர் ஒரு முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்று இங்கே அன்புமணி ராமதாஸ் சொன்னார். அதே போல யாரும் தலையிடக்கூடாது, எல்லா அதிகாரமும் தனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றாரோ என்னவோ தெரியவில்லை. அந்த கட்சியினர் பல இடங்களில் நீங்கள் பதவி விலகலை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார். வணக்கம் தோழர்களே, ரூச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழர்களுடைய உரிமை குரலாய் நாடாளுமன்றத்தில் ஒலித்த திரு வைகோ அவர்கள் உருவாக்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலிருந்து அவருடைய மகனும் அக்கட்சியினுடைய முதன்மை செயலாளராக இருந்தவருமான துரை வைகோ திடீரென்று விலகி அக்கட்சியினருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார். துரை வைகோ அவர்கள் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் அக்கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளராக நியமிக்கப்பட்டு அதன் பிறகு அவர் முதன்மை செயலாளராக ஆக்கப்பட்டு அவர் சீரிய பணியாற்றி பிறகு கடந்த மக்களவைத் தேர்தலில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்று இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கும் அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நீண்ட காலமாக சற்றப்ப 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அக்கட்சியில் வைகோவுடன் இணைந்து செயலாற்றி வரக்கூடிய மல்லை சத்யா அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து பேதம் மோதல் காரணமாக இந்த முடிவை துரை வைகோ எடுத்துள்ளதாக பேசப்படுகிறது. ஈழத்தமிழர் பிரச்சனை ஆனாலும், தமிழ்நாட்டினுடைய பல்வேறுபட்ட முல்லை பெரியாறு உள்ளிட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஆனாலும் அதற்கு நடையாய் நடந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆதரவு திரட்டியது மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தில் ஈழத் தமிழர்களுக்காக அவருடைய விடுதலை போராட்டத்திற்காக பெரிய அளவிற்கு பேசி தனது குரலை கொடுத்து அதன் மூலம் மிகப்பெரிய அளவிற்கு அப்பிரச்சனையை அறிய செய்தவர், நாடளவில் அறிய செய்தவர் வைகோ. அப்படிப்பட்டவர் இன்றைக்கு மூப்படைந்த நிலையில், உடல்நிலையும் சற்று தளர்வுற்ற நிலையில் அவர் அக்கட்சியை முன்னெடுத்து செல்ல அக்கட்சியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கத்தான், அவர் ஒன்றும் அப்படி தனது மகனை திணிக்கவில்லை. கட்சியினருடைய அந்த முனைப்பினால், அவர்கள் முன்னெடுப்பினால் துரை வைகோவை நியமிக்கலாம் என்று சொல்ல, அரசியல் எனக்கு ஒத்து வராது என்று சொல்லி கொண்டிருந்த துரை வைகோ அதை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த பொறுப்பில் வந்து கட்சிக்காக சிறப்பாக செயலாற்றி வருவதாகத்தான் சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது திடீரென்று இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை, ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அக்கட்சியினுடைய முக்கிய கூட்டத்திலிருந்து மல்லை சத்யாவை குறிவைத்து சில குற்றச்சாட்டுகளை அங்கே இருக்கக்கூடிய அவருடைய கட்சியினுடைய முன்னணி உறுப்பினர்கள் பேசியது அடுத்து அதற்கு மல்லை சத்யாவும் பதில் சொல்ல, அதன் விளைவாக அந்த கூட்டத்திலிருந்து துரை வைகோ வெளியேறி இருக்கிறார். அதன் பிறகு மன்னார்குடியில் நடந்த ஒரு கூட்டத்தில் அவர் மல்லை சத்யாவுடைய பெயரை குறிப்பிடாமல் அவரை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். இப்படியெல்லாம் பேசியும் ஒருவேளை அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்காக இவர் எடுத்த முன்னெடுப்பை வைகோ ஏற்றுக்கொள்ளாத காரணமோ என்னவோ தெரியவில்லை, ஒரு பெரிய ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை கொடுத்துவிட்டு பதவி விலகுவதாக ஒரு துரை வைகோ அறிவித்திருக்கிறார். இது ஒரு அதிர்ச்சி தரத்தக்க ஒரு சம்பவம் தான். ஏனென்றால் இவர் குற்றஞ்சாட்டுகின்ற மல்லை சத்யா வைகோ நடத்திய எல்லா போராட்டங்களிலும் பங்கேற்றவர், மிகப்பெரிய அளவிற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு செயல் வீரராக இருந்து செயலாற்றியவர், பல போராட்டங்களில் கலந்து கொண்டிருப்பவர், பலமுறை சிறைப்பட்டவர், ஒரு சிறந்த செயல் வீரர். அப்படிப்பட்டவரை அவருக்கும் இவருக்கும் என்ன விதமான முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது அவருடைய துரை வைகோனுடைய அறிக்கையை பார்த்தால் அப்படி ஒன்றுமில்லை. அவர் கட்சியை சிறுமைப்படுத்துகிறார், அதில் சுகம் காண்கின்றார் என்றெல்லாம் அவருடைய பெயரை குறிப்பிடாமல், விவரங்களை சொல்லாமல்
ஒரு அறிக்கையை வெளியிட்டுவிட்டு அவர் விலகி இருப்பது என்பது ஏதோ ஒன்று மல்லை சத்யாவை வெளியேற்றுங்கள், இல்லைன்றா எனக்கு கட்சி வேண்டாம் என்று சொல்வதைப் போல ஒரு அழுத்தத்தை அவர் வைகோவிற்கு கொடுத்திருப்பதாக தெரிகிறது. சமீபத்தில் கட்சியினுடைய திருச்சியில் நடந்த கூட்டத்தின் போது இதே போல இப்பிரச்சனை வெடித்த போது இது நொறுங்கிய கண்ணாடி, உடைந்த கண்ணாடி ஒன்று சேராது என்றெல்லாம் சிலர் பேசும் பொழுது வைகோ பேசும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கண்ணாடி உடைந்தால் ஒன்று சேராது, ஆனால் நீரடித்து நீர் விலகாது, எனவே நானும் சத்யாவும் அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கிறோம், எங்களுக்குள் எந்த பிளவும் ஏற்படாது என்பதை போல அவர் சொல்லியிருக்கின்றார். அது ஒருவேளை துரை வைகோவை சங்கடத்தில் ஆழ்த்தி இருக்கலாம். என்னடா அது, நம்ம அப்பா நம்ம கூட நிற்கலையே அப்படின்ற மாதிரி. ஆனால் வைகோ அவர்களுடைய அந்த எண்ணம், அந்த பேச்சு என்பது சரியானது தான். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பணி செய்து கட்சியில் வைகோவிற்கு மிகவும் இந்த விசுவாசமாக என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஆனால் ஒரு அபிமானத்தோடு வைகோவோடு செயல்பட்டு வருபவர் தான் மல்லை சத்யா. துணை பொதுச் செயலராக இருப்பவர், வைகோ பொதுச் செயலராக இருப்பவர், மிக சிறப்பான ஒரு செயல் வீரர். அப்படிப்பட்டவர் வைகோ அவரை ஆதரித்து அவருக்காக பேசியிருப்பது என்றது பெரிய ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விடயம் எல்லாம் இல்லை. ஆனால் துரை வைகோ என்ன நினைக்கின்றார் என்று தெரியவில்லை. அவர் ஒரு முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்று இங்கே அன்புமணி ராமதாஸ் சொன்னாரே, அதை போல யாரும் தலையிடக்கூடாது, எல்லா அதிகாரமும் தனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றாரோ என்னவோ தெரியவில்லை. அவர் இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்துவிட்டு விலகி இருக்கிறார். அந்த கட்சியினர் பல இடங்களில் நீங்கள் பதவி விலகலை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார். ஒரு கட்சி, அந்த கட்சிக்குள் 2 முக்கிய தலைவர்கள், பெரும் தலைவர்களுக்கு இடையே பிரச்சனை என்றால் அது உட்கட்சி பிரச்சனை. அது கட்சிக்குள் தான் பேசி தீர்வு காண வேண்டும். அதை விட்டுவிட்டு வெளிப்படையாக ஒரு அறிக்கை கொடுத்ததன் மூலம் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் என்று சொல்லுவார்களே அல்லவா, தீர்வு காண முடியாத ஒரு சூழலுக்கு மதிமுக கட்சி உள்ளாக்கி விட்டார் துரை வைகோ. இது ஒரு அவசரப்பட்ட ஒரு செயலாகவும் தெரிகிறது. ஏன் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும்? ஏனென்றால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்றது தமிழ்நாட்டின் ஒரு கட்சி என்கின்றதை விட அந்த கட்சி ஈழத்தமிழருடைய விடுதலை போராட்டத்திலும் சரி, தமிழருடைய, நான் ஏற்கனவே சொன்னதை போல காவிரி பிரச்சனை ஆனாலும், முல்லை பெரியாறு பிரச்சனை ஆனாலும், ஸ்டெர்லைட் பிரச்சனை ஆனாலும் வைகோவினுடைய பங்கு என்பது மிகப்பெரியது. மக்களிடையும் போராட்டம் நடத்தினார், சட்ட போராட்டத்தை நடத்தியவர் வைகோ. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர் அவர். அவருடைய கட்சி பெரிய அளவுக்கு வெற்றி பெறாததற்கு பல்வேறுபட்ட சூழல், அரசியல் சூழல் காரணமாக அமையலாம். திமுகவிலிருந்து வெளியே வந்தவர் பிறகு திமுகவுடைய கூட்டணி அமைப்பது, இப்பொழுதும் அந்த கூட்டணி தொடர்வது என்பதெல்லாம் அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவாக என்று கருதலாம். ஆனால் திரு வைகோ அவர்களுடைய போராட்டம், நாடாளுமன்றத்தில் அவர் செயல்பட்ட விதம், இவை யாவும் தமிழ்நாட்டினுடைய பெருமையை, தமிழ்நாட்டினுடைய குரலை ஓங்கி ஒலித்தது என்பதை மறுக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையா என்று யோசிக்கும் பொழுது சற்று வருத்தமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இதில் நாம் கவனிக்கத்தக்க ஒரு விடயம், ஒரு அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது முந்தைய தலைமுறை, இந்த தலைமுறை என்றெல்லாம் பேசுகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட அப்படியெல்லாம் பேசுகிறார்கள். முந்தைய தலைமுறை, இன்றைய தலைமுறை என்று பேசுவதற்கு இது ஒன்றும் ஒரு குடும்பம் கிடையாது, ஒரு அரசியல் கட்சி. அதுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கும். இன்றைக்கு அந்த கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி கடுமையான சங்கடங்களை சந்தித்த போதெல்லாம் வைகோவோடு உறுதுணையாக நின்றவர் மல்லை சத்யா. அதன் பிறகு இவர் வருகிறார். இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக முதல் முறையாக போட்டியிட்டவுடன் ஜெயிக்கிறார். ஆனால் மல்லை சத்யா பலமுறை போட்டியிட்டு தோற்றிருக்கின்றார். அதெல்லாம் வேறு எலக்டோரல் ஃபார்ச்சூன்ஸ் மே பி டிஃபரண்ட். அது பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு கட்சி இப்பொழுது இப்படித்தான் செயல்பட வேண்டும், எனவே என்னுடைய சிந்தனைக்கு ஒத்து வராதவர்கள் விலக வேண்டும் என்று ஒரு தலைவர் எதிர்பார்ப்பாரேயானால் அது தவறாகும். ஏனென்றால் ஒரு கட்சி என்று வரும்பொழுது அந்த கட்சியினுடைய செயல்கள், திட்டங்கள் எல்லாம் ஒரு கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் கூடி முடிவெடுத்து செயல்படுத்த வேண்டும். இப்படி தனி மனிதர்களோடு ஒரு பகைமையை ஏற்படுத்தி கொண்டு அவரை விலகச் செய்யக்கூடிய, அவரே விலகிச் செல்வாரா என்பதை போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்துவது என்பதெல்லாம் ஒரு சரியான அரசியலாக இருக்காது. அது பின்னாளில் அந்த கட்சியை பாதிக்கும். இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். வைகோ எவ்வாறு நீக்கப்பட்டார் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு விடயத்தை அவருடைய மகன் மல்லை சத்யாவுக்கு எதிராக செய்கிறாரோ என்று எண்ண தோன்றுகிறது. ஒரு அவதூறு சொல்வது, அவரை வெளியேற்றுவது, இதெல்லாம் சரியான ஒரு வழிமுறை கிடையாது. அவர் கொள்கை பூர்வமாக முரண்பட்டாரா, செயல் திட்டத்திற்கு எதிராக அவர் செயல்பட்டாரா, மதிமுக நலனுக்கு எதிராக செயல்பட்டாரா
என்பதை வைத்து அவரிடம் விளக்கம் கேட்கலாம். அப்படி ஏதும் இல்லை என்றால் இது வெறும் ஈகோ பிரச்சனை தான். இப்படிப்பட்ட பிரச்சனையை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய நலனில் ஒரு முக்கிய பங்காற்றிய ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கிய ஒரு தொண்டரை நீக்குவது என்பது சரியானதாக இருக்காது. எனவேதான் வைகோ தயங்குகிறார். அப்படி செய்யவும் அவர் விரும்பவில்லை. நாளை அங்கே கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டம் இங்கே சென்னையில் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் இவர்களுக்கிடையே அந்த சமரசம் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். அது நடந்தால் சிறந்தது, நடக்கவில்லை என்றால் அது ஒரு துரதிர்ஷ்டம் என்றுதான் கூற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் தமிழருடைய அந்த குரல், அந்த வலிமை அது குறையும். அது நல்லதல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.